ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்ட வசனம் மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து அதிகமாய் போதிக்கிறார். எப்படி நாம் அன்பு செலுத்த வேண்டும், மற்றவர்களோடு எப்படி நாம் அன்பாய் பழக வேண்டும் என்று பல இடங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வசனத்தின் வழியாய் பேசியிருக்கிறார். 133ஆம் சங்கீதத்தில் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் பவுலடியார் உங்களிடத்தில் அன்பு இல்லை என்றால் நீங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. தீர்க்க தரிசனம் சொன்னாலும், அந்நிய பாஷை பேசினாலும், சொப்பனங்களை காண்கிற வரங்கள் இருந்தாலும் அன்பு நமக்குள் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை என்று அந்த வார்த்தைகளை மிக தெளிவாய் சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு சிறுவன் தன்னிடத்தில் கொஞ்சம் கடற்சிப்பிகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தங்கையை அழைத்துக் கொண்டு கடை வீதிக்கு சென்றார். அங்கிருந்த ஒரு கடையில் அழகான ஒரு பொம்மை இருந்தது. அந்த பொம்மையை தன்னுடைய தங்கைக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பொம்மையை உற்று கவனித்துக் கொண்டே இருந்தார். இதை பார்த்த அந்த கடைக்காரர் அந்த சிறுவனை பார்த்து என்ன என்று கேட்ட பொழுது, என்னிடத்தில் கொஞ்சம் அழகான கடற்சிப்பிகள் இருக்கிறது, அதை இந்த பொம்மை வாங்குவதற்கு இது சரியாய் இருக்குமா என்று கேட்டவுடனே அந்த கடைக்காரர் 4 சிப்பிகளை கையில் எடுத்துக்கொண்டே, இந்த 4 சிப்பிகள் இந்த பொம்மைக்கு போதுமானது, இதை எடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த சிறுவனிடத்தில் கொடுக்க, அவன் அந்த பொம்மையை வாங்கி தன்னுடைய தங்கையை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தான். ஏதோ ஒன்று சாதித்ததை போல பெருமையாய் நடக்க ஆரம்பித்தான். இதை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் ஓடோடி வந்து அந்த கடைக்காரரை பார்த்து கேட்டார், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த கடற்சிப்பிகளை வாங்கி கையில வைத்துவிட்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து அனுப்புகிறீர்களே, இது உங்களுக்கு எப்படி கட்டுப்படியாகும்? அந்த சிப்பியை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? அதற்கு அந்த கடைக்காரர் சொன்னார், தன்னுடைய தங்கைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சிறுவன் வந்தான். காசு கொடுத்தால் தான் பொம்மை கிடைக்கும் என்ற அறிவு கூட அவனுக்கு இல்லை. அவன் கையில் இருந்த அந்த சில சிற்பிகள் விலையேறப்பட்டது என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அதைவிட அவனுக்குள் இருந்த அந்த அன்பு எனக்கு பெரிதாய் தோன்றினது. ஒருவேளை எனக்கு சில நஷ்டங்கள் ஆகி இருக்கலாம், ஆனால் இவன் வளர்ந்து பெரியவன் ஆகின்ற பொழுது இந்த நிகழ்வுகளை அவன் திரும்பி பார்க்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் எனக்காக அன்பு செலுத்த இந்த உலகத்தில் இருந்தார் என்பதை நினைத்து மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு அவன் தன்னை ஆயத்தப்படுத்துவான். ஒருவேளை இந்த பொம்மையை நான் கொடுக்கவில்லை என்றால் இந்த பொம்மைக்கான காசை அவன் எப்படி பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி தவறான வழியில் செல்வதற்கு கூட அது வழிவகுக்கும். அதே நேரத்தில் இப்பொழுது தங்கையை நான் மகிழ்வித்தேன் என்ற அந்த மகிழ்ச்சி மட்டுமே அவனுக்குள் இருக்கிறது. என் தங்கை எதிர்பார்த்த ஒரு பரிசை கொடுத்தேன், இதைவிட மகிழ்ச்சி எனக்கு என்ன வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே அவனுக்குள் இருக்கிறதை தவிர எந்த நிலையிலும் அவன் விரக்தி அடைந்து போக மாட்டான். இப்பொழுது அவனுக்குள் ஒரே ஒரு எண்ணம், இந்த உலகத்தில் என்னிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு யாரோ ஒருவர் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்குள் வந்திருக்கிறது. அன்பை தவிர இங்கு எதுவுமே இல்லை என்று அந்த கடைக்காரர் சொன்னார். கண்பானவர்களே, நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோம்? இந்த தவ நாட்களிலே மற்றவர்களோடு நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? மற்றவரிடத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது? குறைவுகளை சுட்டி காண்பிப்பதும் அவர்களை குற்றப்படுத்துவதும் மட்டும்தான் நம்முடைய வேலை என்று இருக்கிறோமா? இல்லை, இந்த உலகத்தை அன்பாய் பார்க்கிறோமா? ஒருவேளை நாம் மற்றவர்களை தாழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்தவன் என்று சொல்வதிலே அர்த்தம் இல்லை. எல்லாரும் இந்த உலகத்திலே சமம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம் ஒரே ஒரு எண்ணத்தை கொள்வோம், இந்த உலகம் அன்பால் நிறைந்திருக்கிறது. இயேசுநாதர்
நம்மிடத்தில் அன்பு செலுத்தினபடியால் தம்முடைய கரங்களை ஆணிகள் கடாவுவதற்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். தம்முடைய கால்களில் ஆணிகள் அடிப்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை நமக்காக பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்தவில்லை என்றால் இன்று நாம் உயிர் மீட்சி பெற்றிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க முடியாது. பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த உலகத்தின் மீது அன்பு செலுத்தினபடியால் அவர் இந்த உலகத்திலே தன் ஜீவனை கொடுத்தார். பிதாவானவர் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய ஜீவன் வழியாய் இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காய் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோம்? மற்றவர்கள் மீது நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? மற்றவர்களை எந்த பார்வையிலே நாம் பார்க்கிறோம்? நாம் மட்டும் நல்லவர்கள், மற்றவர்கள் எல்லாம் பாவிகள் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. இந்த உலகத்திலே எல்லார் மீதும் ஆண்டவருடைய அன்பு இருக்கிறது. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் ஒரே போன்று பார்க்கிறார். ஆனால் நாம் எப்படி பார்க்கிறோம்? உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏற்றத்தாழ்வுகளோடு பார்க்கிறோம். நல்லவர்கள் கெட்டவர்கள், இவர்களிடத்தில் நாம் பழகக்கூடாது, இப்படிப்பட்டவரை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உயர்வுகளும் இருக்கும், தாழ்வுகளும் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாய் சமமாய் இருக்கிறார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருடைய சிலுவை தியானங்களை தியானிக்கிற நாம், அவர் நமக்காக இரத்தம் சிந்தினது, நம் மீது வைத்த அன்பு, இதை போன்று உலகத்தின் அத்தனை பேரிடத்திலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். எல்லாரையும் ஒன்று போல் பாவிக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் நாம் அன்பு செலுத்தி கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையாய் எங்களை நேசிக்கும் எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த உலகமானது அன்பால் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பில்லாதபடி ஒருவரும் கடவுளை தரிசிக்க முடியாது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்ற வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் அன்பால் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் கிருபை. காலை முதல் இந்த நேரம் வரை கர்த்தருடைய வழிநடத்தல் எங்களோடு கூட இருந்தது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிநடத்தல் பாதுகாவல் எங்களை தாங்கினது. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரவு எங்களை ஆசீர்வதித்தாரும் இந்த வழிநடத்தல் பாதுகாவல் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, ஒரு விசி கூட உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாளை தினத்தில் இன்னொரு காணொலியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் பாதுகாவல் அனைவரோடும் கூட இருக்கும். ஆமென்.